நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லாம் அல்ல இறைவனின் அருட்கருணையினால் வருகின்ற ஆருத்ரா தரிசனம் என்ற நிகழ்வை குறித்தும் அந்த வழிபாடு எவ்வாறு, ஏன், எதற்காக என்பதை குறித்தும் கொஞ்சம் விளங்கி தெரிந்து அந்த உணர்வோடு அந்த வழிபாடு செய்யும் பொழுது அது பரிபூர்ணத்துவம் பெறும். அதனால அதை பற்றி இந்த ஆருத்ரா தொடர் ஆரம்பிக்கிற வரைக்கும், இந்த ஆருத்ரா நிகழ்வு நடக்கிற வரைக்கும் தினமும் உங்களோடு அது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இறையொருள் கூட்டியுள்ளதால் இன்று இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தலைப்பு நடராஜர் வழிபாடு. பொதுவாக சிவ வழிபாடு என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சிவ வழிபாடு அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் லிங்க வழிபாடு தான் நம்ம பிரதானமாக. உலகத்துல இப்ப எங்க தோன்றினாலும் சிவலிங்கமாக வருகிறது. நம்ம பண்டைய கோயில்கள், ஆலயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிவலிங்கமாக இருக்கிறது. அப்போது சிவலிங்க வழிபாட்டிற்கும் இந்த நடராஜர் வழிபாட்டிற்கும் என்ன வித்தியாசம்? அப்போது சிவலிங்க வழிபாடு, நடராஜர் வழிபாடு என்பது என்ன லெவலுக்கு நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்த்தும்? அப்போது சிவலிங்க வழிபாடை விட நடராஜர் வழிபாடு சிறந்ததா? எல்லாம் சிவ வழிபாடு தானே அப்படின்னா எல்லாம் சிவ வழிபாடு தான். இந்த சிவ வழிபாட்டிலேயே கொஞ்சம் இன்னும் உன்னத நிலை என்று தேடி இன்னும் போகும்போது இறைவன் அதற்கு அடுத்த நிலையாக கொண்டு போகக்கூடியவர் தான் நடராஜருடைய வழிபாடு. சிவலிங்கம் தானே எல்லாரும் கும்பிடுறாங்க, எல்லா கோயிலையும் பிரதானமா சிவலிங்கம் தானே வச்சிருக்காங்க. அப்ப நம்ம இந்த சிவலிங்க வழிபாடு தானே எல்லாரும் பண்றாங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுவது பார்ப்பது எல்லாம் மனித பிறவி வரைக்கும் சிவலிங்க வழிபாடு. மனித பிறவிகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிறவிகளும் சிவலிங்க வழிபாடு. ஆனால் தேவர்கள் வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் உன்னதமான. அதனாலதான் அந்த பிறவி சுழற்சியில் எடுத்துட்டோம்னா, புல்லாகி, கூடாய், புழுவாய், மரமாய், வல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய். மனிதருக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து சிவலிங்க வழிபாடு, சிவ வழிபாட்டில் இருக்கும்போது பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், அதுக்கப்புறம் தேவருக்கு அப்புறம் இறைவனுள் ஒடுக்கம். செல்லார் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் என்பெருமான். அப்படி அழகா மாணிக்கவாசகர் சொல்லியிருப்பாரு. அப்ப ஒவ்வொரு பிறவியிலும் இருந்து அடுத்த ஸ்டேஜ் வர்றதுக்கு அந்த சிவலிங்க வழிபாடு. அதனாலதான்